மகான்கள் தாங்கள் உணர்ந்த அனுபவித்த உண்மைகளை அனுபவங்களை பிரபஞ்ச களத்தில் பதிவேற்றி விட்டு பரம்பொருளோடு இணைந்து விடுகின்றனர். வார்த்தை பார்த்தீங்களா? புரியுதா? பிரபஞ்ச களத்தில் பதிவு ஏற்றி விட்டு விட்டு பரம்பொருளோடு இணைந்து விடுகின்றனர், கலந்து விடுகின்றனர். நம்மளுடைய வீரியத்தின்படி, வீரியத்திற்கு மகரிஷி போடுற வார்த்தை, வீரியத்திற்கு ஏற்ப நமக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்களை அந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். மகரிஷியுடைய அருமையான வார்த்தை. வீரியத்துக்கு ஏற்பன்னு என்ன அர்த்தம்? தவம், தியானம், வீரியம். மகரிஷி சொல்லுவார் சில நேரங்கள்ல, 10 வித ஒழுக்க முறைகளை கடைப்பிடிங்க தயவு செய்து. குண்டலினி சாதக உணர்வாளருக்கு 10 வித ஒழுக்க முறைகளை பணிவுடன் சொல்லுகிறேன். ஒழுக்க முறைகளை கடைப்பிடிங்கள் பாரு. இந்த 10 வித ஒழுக்க முறை தெரியுமா? தெரியாது. எங்கேயாவது இந்த கேட்டுக்குங்க, ஓகேவா? முதல்ல எடுத்தோன்னு நம்ம 5 மட்டும் சொல்லுவோம். 5 தான் நமக்கு தேவை. மிச்சம் அந்த அதில் நம்ம இல்லை. 5 மட்டும் நம்ம பார்ப்போம். முதல்ல எடுத்தவொடனே எண்ணெய் ஸ்தானம் கூடாதும் பாரு. எண்ணெய் ஸ்தானம், ஆயில் பாத். பிசிபேலா பாத் இல்லை, ஆயில் பாத். பிசிபேலா பாத்ன்னு தெரியுமா? அது இந்த பிசிபேலா பாத்துக்கு ஒரு சின்ன குழந்தைய சொல்லுவாங்க தெரியுமா? அதான் அந்த சின்ன பிள்ளையை செய்யும் போது ஒரு சொல்லுவாங்க, அந்த வீட்டில் விளையாடும் போது கூட்டாஞ்சோறு. அதான் இந்த சின்ன பிள்ளைகளை கூட்டாஞ்சோறு ஆக்குறதுன்னு சொல்லி அரிசியை போடும், தண்ணியை போடும், காய்கறியை வெட்டும், கீரையை போடும், எல்லாத்தையும் போட்டு கொண்டோம். அதைத்தான் அதான் பிசிபேலா பாத். என்னையா அருமையாக இருக்கும். நான் ட்ரெயினில் வரும்போது என் மனைவி அப்படி தான் செஞ்சு கொடுத்தாங்க. அழகாக சாப்பிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. பிசிபேலா பாத் ரொம்ப சிம்பிள். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்திருக்கு இப்போ இல்லையா? அப்புறம் கெடுதல். இந்த பிசிபேலா பாத் உடம்புக்கு நல்லது. செஞ்சு பாருங்க. எல்லா காயும் மொத்தமாக போட்டு ஒரு கிட்டு இந்த ஆட்டுக்கு, புண்ணாக்கு, பருத்தி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கி கொடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி பிசிபேலா பாத். அப்ப என்ன ஆகும்? அந்த ஆன்மா உழந்து கொண்டே தான் இருக்கும். அது எப்ப சார் போகும் அப்படின்னு மகரிஷி சொல்லும்போது அதுக்கு ஒரு வார்த்தை போடுவார் அழகா. அப்படி அது அந்த ஆன்மா எப்பொழுதுமே அந்த ஆன்மா தன் பதிவுகளை கழிக்க வேண்டும் என்றால், குறைக்க வேண்டும் என்றால், இன்னொரு உயிரோடு இருக்கின்ற ஆன்மாவின் உடலில் புகுந்து தன்னுடைய வினைப்பதிவுகளை குறைத்து கொள்ளும். அப்படின்னு போயிடும் மேல. அதான் போயிடும். அப்படி இல்லை என்றால், கிடைக்கவில்லை அப்படின்னா, காலம் நீளம் எடுத்துக்கொண்டு அந்த ஆன்மா கடைசியில் உச்சங்களை அடையும். எப்படிப்பட்ட வார்த்தை! அப்ப நம்மளுடைய வாரிசுகள்லாம் அந்த மாதிரி அலையணுமா? அப்போ ஒரு மனசுல என் பிள்ளைய நல்லா இருக்கணும் மனசுல நினைச்சா பத்தாது. தர்மங்களை செய்யணும் இல்லையா? நல்லது செய்யணும். யாராவது வருந்தவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சினிமா பாடல்களே பாருங்க. தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் என்னது கண்டு உயிர் வாழும். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் கண்டு உயிர் வாழும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிறுபொழியை பார்த்தேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான். அப்ப என்ன செய்யணும்? இறைவன் உதவும். எல்லாத்துக்கும் நல்லா செய்யணும். மகரிஷி ஒன்று சொல்லுவாருங்க. அதெல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்கெல்லாம் சுத்த 24 கேரட்டா இருக்கணும். கர்மையம் கனம் அடைகிறதுக்கு 10 சொல்றாரு. அதுல ஒண்ணு முக்கியமா இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு. மறைமுகமாய் நேர்முகமாய் பிறருள்ள மறுத்தும் பாரு. மறைமுகமா நேர்முகமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனை எங்கோ இருக்கிறவனை நம்ம ஏதாவது குற்றமா பேசினாலும் அந்த அதிர்வானது, அந்த அலைவரிசையானது அவனை போய் துன்பம் பண்ணுமா? அப்படி அவனை துன்பம் பண்ணும் பொழுது உன்னுடைய கர்மையம் கனமாகும்.
அது நேர்முகமா இருந்தாலும் சரி, மறைமுகமா இருந்தாலும் சரி. இதுக்கு இன்னொன்று சிம்பிளா சொல்லி அதை அவாய்ட் பண்ணலாம். என்ன பெண்களுக்கு உண்டான சொல்லுது, சொல்லுங்க யாராவது. புறம் பேசுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு, அழகா இருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க. புரணி பேசுறது, புரணி நிறுத்திக்குங்க, இன்னையிலிருந்து நிறுத்திக்குங்க. யாரை பத்தியும் பேச வேண்டாம். ஏன்னா கருமையம் கனமாகுது இல்லையா, இல்லையா? முள் கொண்டு குத்தினாலும் முனிவர் என்றாலும் அவருக்கு துன்பம் நிச்சயம், இல்லையா? பிறர் துன்பம் போக்கும் அந்த முனிவரும் அதனுடைய சாபமும் சாபம் தான். அது அவர் விட்டுட்டாலும் அந்த சாபம் தான் நமக்கு. நல்லா கவனிங்க, இல்லையா? அப்ப இந்த மாதிரி நம்ம கர்மயத்தை எப்படியெல்லாம் சுத்தமா வச்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணம். அந்த ஆன்மா உங்களுக்கு மட்டும் நீங்க சுத்தம் பண்ண உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கும் நல்லது. நீங்க பணம் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சு அந்த குழந்தைக்கு எழுதி வச்சிருக்க, அவங்க நல்லா சௌரியமா வாழ்வாங்களா, நல்லா வாழ்வாங்களான்னு நினைக்கவே நினைக்காதே தயவு செய்து. அந்த பதிவுகளை குறைக்கிறதுக்கு முதல்ல பாருங்க. அப்ப இந்த ஆன்மா சரி ரைட்டு, இது ரொம்ப துன்பம் செஞ்ச ஆன்மா ஷாலோ. எண்ணெய் ஸ்தானம் ஓடி முடிஞ்சு. புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பிற உயிர்கள் இம்சை, எவ்வளவு ஆச்சு? 4. இன்னொரு 5 வேணும். வித்து கெடும் விபச்சாரம். போதும், இதுக்கு மேல வேண்டாம் ஐயா. வித்து கெடும் விபச்சாரம், அதாவது இது நல்ல நுணுக்கி பார்த்தீங்கன்னா, வித்து எப்ப கெடுது? விபச்சாரத்துல தான் கெடும். அது ஆணுக்கு இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, வித்து விபச்சாரத்துல தான் கெடும். எண்ணெய் ஸ்தானம், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், உயிர்கள் இம்சை. உயிர்கள் இம்சைன்னு என்ன? அதாவது சாமிஜிட்ட கேட்டாங்களாம், ஐயா உங்க உடம்புல யார் பூந்திருக்கா? வள்ளலாரே பூந்திருக்காரு. வள்ளலாருடைய அடிப்படை குறிக்கோள் என்ன? ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்ன? கொல்லாமல் உணவு உண்பது. இம்சையே படுத்தக்கூடாது, இல்லையா? அப்படி இம்சையே படுத்தக்கூடாது அப்படின்னா அது ஏன் நீங்க கடைப்பிடிக்கல, அதை ஏன் வைக்கலைன்னா, எனக்கு என்னன்னு தெரியுமாயா, நான் அதாவது மாமிசம் சாப்பிடாதவர்கள் தான் வரணும்னு சொன்னோன்னா ஞானம் பெற மாட்டாங்க யாருமே. ஆலியாரில் யார் இருப்பா? என்ன வள்ளலார் சொன்னாரு, என்னுடைய ஞான சபையில யாருமே மது அருந்திக்கிட்டோ உள்ள வரக்கூடாதுன்றவர். இப்படி சொன்ன ஆலியாரில் யார் இருப்பா? 3 நாள் எம்ஆர்சிக்கு போயிட்டு வந்த உடனே அடுத்தது எங்கடா பிரியாணி ஹோட்டலுக்கு பொள்ளாச்சிக்கு போகலான்னு தானே இருக்கு. அப்படிதானே நினைக்கிறோம். என்னமா அப்படின்னு இல்ல, மாலை எதுக்கு போடுறோம்? என் கோபம் குறையணும், நான் இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், எந்த கெட்ட சொல்லும் என் வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது, என் மனம் சுத்தமாக இருக்கணும், என் எண்ணம் சுத்தமாக இருக்கணும், என் செயல் சுத்தமாக இருக்கணும். மாலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நினைக்கிறோம், ஏதாவது பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்துருச்சுன்னு வைங்க, சண்டை மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறோம், இல்லைன்னா உங்க கோலை பண்ணிடுவேன் சொல்றோமா இல்லையா? அப்ப பக்குவம் அடைஞ்சிட்டோமா? ஞானம் பெற்று விட்டோமா? என்னங்க இருக்கு இதுல? இப்போ என்ன எல்லாமே அதான் சொல்லுவார் மகரிஷி. ஒரே ஒருத்தர் சொல்ல, ஆம்னிபொட்டன்ட், ரொம்ப மிகவும் பலசாலி யாரு? கடவுள். எங்கும் நிறைந்தவன். வேதாத்திரியத்துல கடவுளுடைய 4 நிலைகள்ல ஒண்ணு எங்கும் நிறைந்தவன், எங்கும் வியாபித்துள்ளவன். அதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப தெய்வம் ஒரு இடத்துல இருக்குன்னு அதை போய் கும்பிடலாமா? அப்ப அந்த இடத்துல கும்பிட்டோம்னா அது எங்கும் இல்லாதவங்கிறது போயிடுச்சா?
அங்கதானே இருக்கான்னு நீ நினைக்கிற. அப்ப எங்க இல்லைன்னு தானே உனக்கு அடுத்த வினாடி வருது. அது மாதிரி நிறைய பேசலாம், எக்கச்சக்கமா பேசலாம் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவை நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நல்ல நம்ம உயிரை புண்ணியங்கள் செய்து அதில் இருக்கிற கருமையத்தில் இருக்கிற குறைகளை நீக்கி விட்டோமானால் நமக்கு மட்டுமல்ல நமது சந்ததிக்கும் நல்லது. அப்ப நான் என்ன பண்றேன், சரி நல்லதுதானே செய்யணும், கொஞ்சம் புண்ணியம் அது இது செஞ்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் கருமையத்தை குறைச்சிட்டோம், இறந்துட்டோம். அந்த ஆன்மா எங்க போகும்? பூமியினுடைய ஆகரண சக்தியை விட்டு ஷாமீபம், மீபம் என்றால் சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்துல போய் நிற்கும். காலையில பார்த்தோம் இல்லையா சூரிய மண்டலம், அதுல போய் நிற்கும். அந்த இதுல நின்றுட்டு சரி இன்னொரு ஆளு நல்லா இவனை காட்டிலும் கொஞ்சம் நிறைய குறைச்சிட்டாங்க, நல்லா இது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க, அப்படிங்கும்போது அந்த அந்த நிலையில இருந்து எங்க போகும்? பேரியக்க மண்டலம். அங்க என்ன இருக்கு? சக்திகளும். அங்க என்ன பார்க்கிறோம்? சித்தர்களுடையதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா பெரிய தவம் செஞ்சிருக்கணும். நான் ஆர்டினரி மனுஷனா இருக்கும்போது என்ன பார்க்குறோம்? ரூபங்கள், உருவங்கள், சுத்த வெளியால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து இயக்கங்கள், உருவங்கள், கோடிக்கணக்கான கோள்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியன்கள். முதல்ல நம்ம பிரபஞ்சத்துக்கும் அண்டத்துக்கும் வித்தியாசம் முதல்ல தெரியணும். அண்டம் என்பது கோடிக்கணக்கான சூரியன்களும் நட்சத்திரங்களும் எரிகற்களும் கோள்களும் நிறைந்தது ஒரு அண்டம். அந்த அண்டத்துல தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த அண்டத்தின் பெயர் பால்வெளி அண்டம். இதே மாதிரி இந்த அண்டம் மாதிரி கோடான கோடி அண்டங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, எண்ணிக்கை அடங்காதவை. அதாவது ஒரு மகான் சொல்லும்போது, ஒரு ஆற்று மணலையோ கடல் மணலையோ இப்படி கையில அள்ளிட்டு அதை என்ன முடியுமா அவங்கனால? என்ன முடியுமா? அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற ஆற்று மணலோ கடல் மணலையும் மொத்தத்தையும் என்ன முடியுமா? அவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறது அண்டங்கள், கேலக்சிஸ், அவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு. இதெல்லாம் கூடுனதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம், பேரியக்க மண்டலம், இன்னொன்று சொன்னா சக்திகளும், ஆங்கிலத்தில் சொன்னா யூனிவர்ஸ். பிரபஞ்சம், பேரியக்க மண்டலம், சக்திகளும், ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ். இது பூரா ஒரே. The universe is the cluster of crores and crores of galaxies. புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு விண்ணிலிருந்து அலைகள், காந்த அலைகள் வரும்போது அந்த விண்ணால் ஆகப்பட்ட கோள்கள் சுத்தும் போது எவ்வளவு பெரிய இது வரும்? கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கிற அந்த அண்டங்கள், அந்த கேலக்சி சுத்தும் போது எப்படி காந்தம் வரும்? அதே மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிகள் சுத்தும் போது எவ்வளவு காந்தம் வரும்? அப்படியே மேக்னெட் வெப்பும்பாரு, மேக்னெட் வெப், வலை தளம், அது வலை காந்த களம். அந்த காந்த களத்துல போய் இருந்தா எப்படி இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உட்காந்து நான் சொன்ன மாதிரி அந்த காந்த களத்துல உட்காந்து பாருங்க. அந்த சித்தர்கள், மகான்கள், அவர்கள் சொன்ன அந்த வைப்ரேஷன்ஸ் பூரா உங்க மனசை டச் பண்ணும். இன்னும் ஒன்று சொல்றேன், மகான்களுடைய கவிதைகளையோ, மகான்களுடைய வரலாறுகளையோ, மகான்களுடைய அறிவுரைகளையோ, அந்த உரைகளையோ நீங்கள் ஆழ்ந்து படிக்கும் பொழுது, எழுதும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, எந்த மகானை பற்றி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த நிலையில் இருக்கும்போது, அந்த வைப்ரேஷனில் அமரும் பொழுது அப்படியே எல்லா மகானும் உள்ள வரும். அதே மாதிரி பேரியக்க மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்தி களத்தில் அவ்வளவு காந்த களத்துல போய் நீங்க போய் உட்கார்ந்து தவத்துல இருந்து உண்மையிலேயே இருந்து உங்க மனனும் பிராணனும் ஒன்றுபட்டு அந்த இதுல ஒன்றி கலந்து அங்க என்ன அளவரிசை என்னையில நிற்கும்? மனம் என்னும் புதினமது ஜீவகாந்தாலேதான் மனிதனிடம் அது புலன் உணர்வில் விரைவு கொண்டு மனச்சுணலோ வினாடிக்கு 4 முதல் 14 உணர்ச்சி நிலையில் 4 முதல் 40 முதல் 14 முதல் 40 வரை போகும்பார் மகரிஷி.
மனம் என்னும் மனம் என்பது ஜீவகாந்த அலைதான். அது மனிதனிடம் புலன் உணர்வில் விரைவு கொண்டு மனச்சொல்லோ 14 முதல் மாறி பல நிலைகளில் 40 வரை போகும். மனம் அதுவே அகத்துவம் ஆகின துரியம் இவற்றில் 8 முதல் 13 வரையாம். மனம் சக்திகளும் நிற்க 4 முதல் 7ஆம். மறைபொருளாம் செவகலத்தில் 1 முதல் 3ஆம். மகரிஷியினுடைய பாடல். அப்ப 4லிருந்து 7க்கு வந்துடும் அந்த அளவரிசை. எங்க? சக்திகளத்துல. அப்ப அந்த நிலையில வரும்போது அந்த என்ன ஆகும்? அந்த ஆன்மா அந்த நிலையில இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப அது குறைஞ்சவொன்னு அடுத்தது எங்க போகும்? அப்ப அந்த சக்திகளத்துல நிற்கும் போது அங்க என்ன இருக்கு? ரூபம். அதனால சாரூபியன்னு வச்சுக்கலாமா? ரூபங்கள் இருக்கக்கூடிய பேரியக்க மண்டலத்தை அந்த ஆன்மா அடைந்தால் அதுக்கு சாரூபியம்னு பேரு. அதே ஆன்மா வினைப்பதிவுகளை கழித்து அங்கிருந்து மேல் நோக்கி போகும்போது நாம் உச்சி என்று சொல்லப்படுகின்ற சுத்தவெளி, அதான உச்சி, கடைசி சாவுச்சியம். இந்த 4 நிலைகளை உங்க மனசுல அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்துல கேட்டாலும் சொல்ற மாதிரி இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி ஒரு இதை மனசுல வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேண்டாம். சா என்பது சாவு, ரைட்டா? சா என்பது ஷாபு. ஷா லோகம். லோகம் என்பது உலகம். செத்த பின்னாடி உலகத்தையே சுத்திக்கிட்டு இருந்தா அது சாலோகம், சாலோபியம் வச்சுக்கலாமா? புரியுதா? அடுத்த நிலை கொஞ்சம் தன்னுடைய இதை குறைச்ச உன்னால எங்க போகுது? சூரிய மண்டலம். அது பூமியிலிருந்து சூரிய மண்டலத்துக்குள்ள தானே நம்ம இருக்கோம், பக்கத்துல தானே, சமீபம் தானே அது. அப்ப சாவு சமீபம்னு வச்சுக்கலாமா? அது ரெண்டையும் சேருங்க, சாமீபியம். புரியுதா? இப்போ ஷா சாவு, மீபியம் பக்கத்துல, சமீபம் சாமீபம், அது சாமீபியம் சான்ஸ்கிரிட் வேர்டு. அந்த நிலையை தாண்டிடுச்சுன்னா சாவு ரூபியம், உருவங்கள் இருக்கிற இடம். ரூபியம்னு என்ன? ரூபம்னு என்ன? அவன் படைத்த அத்தனை ரூபங்கள் அங்க தெரியுது நம்ம கண்ணுக்கு, பாக்குறோமா இல்லையா? வச்சுக்கலாமா? அதிலிருந்து விடுபட்ட அந்த சாவானது, அந்த ஆன்மாவானது உச்சியம். இப்ப மனசுல பதிஞ்சிருச்சா? ஷாலோகம், சாமீபம், சாரூபியம், ஷா உச்சியம். உச்சி இது சுத்தவெளி. இந்த நிலையில இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? அப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலையில இருக்கு இல்லையா, மரணம் அடைகின்ற அந்த தருவாயில் என்ன அந்த ஆன்மாவினுடைய நிலை என்னன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை கொஞ்சம் பார்க்கணும்ல. இது பூரா நிலையில சொல்லிட்டேன். 1.5 அடி உயரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நேரத்துல இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் அருகில் இருந்தா உடனே ஏத்துக்கலாமா அந்த ஆன்மாவை? உடனே லைம் ஆயிடுங்கிறார் மகரிஷி. அம்மா நம்ம ஏத்துக்கணும். ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் இறந்துட்டாரு, நல்ல ஏன் கெட்ட காரியமா பத்தி பேசணும், அதையும் பேசுவோம் இதையும் பேசுவோம். இறந்துட்டாரு, பக்கத்துல உட்காந்துருக்குற அம்மாங்க, அப்பா நீங்க எங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க, ஆனா இவ்வளவு பணம் இருந்து அந்த கோயில் இதை பாதியில முடிச்சுட்டு போயிட்டாரு, அதை நான் செஞ்சு காட்டுறேன்ப்பா, நீ செய்ய விட்டு போனதை நான் செய்யறேன்ப்பா, கண்டிப்பா செய்யறப்பான்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதில் ஐமாயிடும் அவங்களுக்குள்ள. ஏன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் 20 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளதான் அந்த குணம் சம்பந்தப்பட்டது அங்க இருக்கும். கருத்தொடர் என்பது லட்சக்கணக்கு வருடம். சொல்றது புரியுது உங்களுக்கு? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ட்ரெயின்லயே பஸ்லயே போயிட்டு இருக்கீங்க, எவனோ உங்களுக்கு இடைஞ்சல் பண்றான், நீ நல்லா இருப்பியாடா மன எரிஞ்சு கேட்குறீங்கன்னு வைங்க, அவங்க ரத்த சம்பந்தப்பட்டது இல்லை, ஆனா நீங்க மனசுல அந்த 15 சாபம் விட்டுட்டு போறீங்க, அது செயல்வழி தத்துவத்துக்கு வரணும்ல, ரொம்ப நாள் ஆகும், ஆனா செயல் தெளிவுக்கு வந்துடும். அதே இதுல ரத்த சம்பந்தப்பட்டதுல சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை சொந்தக்காரங்களையும் உறவினர்களையும் சொன்னீங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடும்.
அதே இதை நேரடி ரத்த சம்பந்தப்பட்ட குழந்தைகளையும் கணவனையும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கணவன் உங்களோட ஒரு பாதி இல்லையா? ரத்த சம்பந்தம் கலந்துருச்சுல்ல, உங்க ரத்தம் அவங்களோடையும் அவங்க ரத்தம் உங்களோடையும் கலந்துருச்சுல்ல, அப்புறம் அவரும் ரத்த சம்பந்தப்பட்டவர் தான். அந்த குழந்தைகளையோ கணவங்களையோ சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டா பலன் எதிர்பார்க்கலாம். சொல்லவே கூடாது. தீய எண்ணம் தானே மனதில் நினைத்தோம், செயலுக்கா வந்து விட்டது என்று சொன்னால் வந்துவிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது நீ உன்னை நாசமா நீ போயிடுவடா, செத்தாவது தொலைடா. பையனை சொல்ற அம்மா என்ன சொல்றா? செத்தாவது தொலைடா. கோபத்துல, ஏதோ ஒரு கோபத்துல பையனை சொல்லும் போது அவன் என்ன சொல்றா? செத்தன நம்ம பையன் செத்துட போயிடுவான் அப்படின்னு நினைச்சுதானே சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாது. பொதுவாக எண்ணங்களுக்கு தீய வலிமை உண்டும் பாரு. அப்படி நீங்க சொன்ன வார்த்தை, நான் என்ன வாயில தானே சொன்னேன், இது என்ன செயலுக்கா வந்துவிடும் என்று நினைத்து நீங்கள் விட்டுவிட்டாலும் ஒத்த தரத்தில், உங்களுடைய எண்ணத்துக்கு ஒத்த தரத்தில் இன்னொருவருடைய தரத்தில் அந்த எண்ணத்தில் புகுந்து அது செயலுக்கு வந்து விடுங்கிறாரு. நல்லா கவனிச்சுக்குங்க. மகரிஷி சொல்ற சாமானியப்பட்ட காரியம் கிடையாது. நல்லா படிக்கிற பையன், நடந்தது நியூஸ்ல பாருங்க. நல்லா படிக்கிற பையன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கான். பொது கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க கிரிக்கெட்டு. அவங்க அடிக்கிற கிரிக்கெட்டு எங்கேயோ போகுது. ஏன்னா பொது கிரவுண்டுன்னா அங்கே கஞ்சா வைக்கிறவன் எல்லாம் இருப்பாங்கல்ல, மோசமானவங்க சீட்டாடுறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. அந்த பால் அவங்ககிட்ட போயிடுது. இவங்க எடுக்க போகும்போது அவங்க தர மாட்டேங்கிறாங்க, தகராறு வந்துடும். நல்லா படிக்க பையன், பாலை கொடுங்கன்னு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. ஏதாவது சொல்லணும் அடிச்சிருவேங்கிறான் இவன். அவன் கோபத்தில் அவன் தண்ணி போட்டிருப்பான் இல்லையா, அவன் எடுத்து அந்த பேட்டை பிடிச்சி அவன் அடிச்சிட்டான் இவனை. ஸ்பாட் அவுட்டு. எப்படி வந்தது இந்த எண்ணம்? அவனுடைய மனதில் எப்படி இது புகுந்தது? அவனுடைய தாயோ தந்தையோ செத்து தொலையாண்டா அப்படின்னு சொல்லும் போது வாயில தான் சொல்லிட்டேன். பையன் சாகணும்னு நினைச்சா சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க. அந்த எண்ணத்துக்கு வலிமை உண்டு. அது ஒத்த தரமுள்ள இன்னொருடைய உள்ளத்தில் போய் அது செயலுக்கு வந்துருச்சா இல்லையா? இவன் என்ன நிலையில சொன்னாலும் அந்த நிலை அவனுக்கு வந்துருச்சு. பொண்ணு ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் அடிச்சான், செத்துட்டான். அவனு அடிக்கணும்னு சாகலை, சாக வைக்கணும் என்று அடிக்கவில்லை, தொட்டான், செத்துட்டான். எப்படியோ அடிச்சான், செயலுக்கு வந்துருச்சா இல்லையா? அதனால தீய எண்ணமும் நல்ல எண்ணம் போட்டீங்களா இதே பவர் தானே இருக்கும் இல்லையா? என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் அப்படியே ஸ்டெதோஸ்கோப்பை மாட்டிட்டு கார்ல இறங்குறத நான் பார்க்கணும்னு அதுவும் பலிக்கும். அந்த எண்ணமும் உண்டு. ஆனால் அந்த எண்ணத்தை நம்ம போட விடுறதா? நீங்கள் போட்டனால பெரிய கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்காது. இது எவ்வளோ நடக்கும், நான் என்ன பணமாக வச்சுருக்கேன்னு புருஷன் உடனே தடை போடுவான், இல்லை நீங்கள் தடை போடுவீங்க. அப்போ அது நெகட்டிவ் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எப்படி அது வரும்? எண்ணம் என்றால் எல்லாம் சரிதான். எண்ணம் என்று எடுத்துக்கொண்டால் அது நல்ல எண்ணமாக இருந்தாலும் தீய எண்ணமாக இருந்தாலும் என்ன பண்ணும், அது செயலுக்கு வந்துவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால் தீய எண்ணங்களை விட்டு விடுங்கிறார் மகரிஷி. அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்? இப்ப எல்லாம் இதாயிடுச்சு. இப்ப இறக்குற தருவாயில இவன் என்ன பண்றாரு? இறந்துடுறாரு. 1.5 அடியில் டிராவல் பண்ணுது. அது எங்க போகுது? 4 ரூபம் அடையுது. இதை சாதாரணமா 100 வயது வாழ்ந்து அவர் புண்ணியமே செய்யாவிட்டாலும் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வினைப்பதிவுகள் அந்த கருமையை ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சுதான் இருக்கும். காரணம் என்ன? அவரையும் கழிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு மேல இவருக்கு அந்த எண்ணம் வர, நம்மளை போய் அவனை அடிக்க முடியும், நம்மளை போய் என்ன துன்பம் பண்றது, என்ன கொஞ்சம் ஒரு ஞானம் வந்துடும். அது இயற்கை கொடுத்தது. அந்த வழியில வரும்போது கருமையை தன்னை போல குறையும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த 4 தளங்களிலிருந்து 3வது தளம், கடைசி தளம் அடைகிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. சாமீபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூரிய குடும்பத்தில் நின்னாலே நல்லது. அதுக்கப்புறம் அதை தன்னை போல அங்க சீக்கிரம் போயிடும் இல்லையா? என்ன அப்படிப்பட்ட பதிவு. ஆனா அதே நேரத்துல மகரிஷிட்ட ஒருத்தர் கேட்பாரு, என் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல செயல்கள் தான், இதுவரைக்கும் யாருக்குமே துன்பம் கொடுக்கல, நல்ல தர்மம் தியானங்கள் எல்லாம் பண்ணி நல்லவங்களுக்கெல்லாம் பயன்படுத்தினாரு. நான் பார்த்தேன், அவர் முழுமை பேர் அடைந்தவர் தான், முக்தி பெற்றவர் மாதிரி தான் என் மனசுல தெரியுது. அதே நேரத்தில் அவர் இறந்தால் நேரா சாயுச்சியம் போவாரா?
மகரிஷி ஒரே வார்த்தை, போக மாட்டாருன்ட்டார். அப்புறம் எதுக்கு சார் இவ்வளவுதான் செய்யணும்? மனசுல தோணுதா? காரணம் என்னன்னு அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஒருவன் இறக்கும் தருவாயில் என்ன நினைக்கிறானோ அந்த நிலையை அவன் அடைவான். நல்லதே நீங்க செஞ்சுக்கிட்டு இருங்க, நல்லதே நீங்க பண்ணிட்டு இருங்க, இறக்கும் போது நீ என்ன நினைக்கிறாயோ அந்த நிலையை வந்து விடும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் அந்த இறக்கப்ப வயசு 100 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு பிறகு வேண்டாம், இதுக்கு மேல நான் என்ன வாழணுமான்னு சொல்லி அந்த இறைவன் என்னை கூப்பிடட்டும்னு சில பேர் விரும்பி கையில மலையை விட்டுட்டு சங்கரா சங்கரா ராமா ராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விட்டு எங்கேயாவது நினைவு வேற இதில் ஓடிடுச்சுன்னு வச்சுங்க. அவர் அதான் சொல்றாரு, அந்த இறக்கும் தருவாயில் அவன் அந்த நேரத்துல நல்லது செஞ்சுட்டு இவ்வளவையும் விட்டுட்டு போறோம், இவனுங்களும் நல்லது செய்வானுங்களா, இல்லை எதுவும் நடக்குமா அப்படின்னு நினைச்சாருன்னு அது போகாது. அதுக்குத்தான் ஒரே வழியா நீங்க மாலையை வச்சுக்கிட்டு சங்கரா சங்கரான்னு சொல்ல வேண்டாம், ராமா ராமான்னு சொல்ல வேண்டாம். எப்பொழுதுமே மகரிஷி கற்றுக் கொடுத்த அந்த துரியாதீத தவத்தில் நின்று கொண்டே இருங்கள், அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த நினைவிலும் இந்த துரியாதீத தவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நிலை உச்ச நிலைக்கு போயிடும். சாகும் துரியாதீத தவத்தை செஞ்சு 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 அந்த உடம்புல அந்த இது ஓடிடுச்சு அப்படின்னா எந்த நிலையிலும் அந்த பிரபஞ்ச புத்தம் அந்த சுத்த வழியவே நினச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தானே இன்னைக்கு காலையில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிரபஞ்சத்தில் என்னென்ன கிரகங்களை எப்படி பார்க்குறதுன்னு கொடுத்துருக்கேன். அதை நினச்சிக்கிட்டே இருந்து ஐயா வந்தார் சொன்னார், இப்போ புதன் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் வந்துடும் சக்திகளும். அதுக்கடுத்தது போனான்னா சக்திகளும் விட்டாச்சுன்னா வேற எதுவுமே இல்லை. அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று ஐயன் பொய்மொழிந்தான திருமந்திரம். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர், அடின்னு நான் போய் பாதத்தை பார்க்க போறேன், முடியை நான் பார்க்க போறேன் என்று சொல்லி திருமாலும் பிரம்மதேவனும் ரெண்டு சேர்ந்து அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர். அயன்னா யாரு? பிரம்மா. மால்னா யாரு? திருமால். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து படிகண்டிலர், உருவம் பார்க்க முடியல, மீண்டும் பார்மிசை கூடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 30,30,000 கோடி தேவர்களும் ஒன்று சேர்ந்து பழையபடி என்னடா போனீங்களே பார்த்தீங்களா இல்லையா, பார்க்க முடியல. அப்ப எல்லாம் கூடி என்ன பண்ண, ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து போறீங்க? நீ பிரம்மா வந்து மேல போ, அவனுடைய முடிய பாரு. பெருமாள் உனக்கு எப்பவுமே அந்த கூர்ம அவதாரம் வச்சு தொலைச்சிக்கிட்டு தானே இருப்ப, நீ கீழே போ, போய் பாரு, வராக அவதாரம் கீழே போய் பாரு அப்படின்னு ரெண்டு பேர் போறாங்க. இவரு வந்து போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. அடிகண்டிலேன் என்று அச்சுதன். அச்சுதன் யாரு? பெருமாள். அடிகண்டிலேன் ஐயா, நான் அடி காணல. முடிகண்டேன் என்று ஐயன் பொய்மொழிந்தானே, முடி கண்டு விட்டேன். எதனால? ஒரு தாமரைப்பூ விழுந்துச்சான் கீழே. அந்த தாமரைப்பூ பிடிச்சிட்டு எங்க இது என்ன போகுது? தாளம்பூ. அந்த தாளம்பூ எங்கிருந்து வந்ததுன்னு அவர் கேட்கும் போது, நான் சிவனுடைய தலையிலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுது. நீ தான் சாட்சி, நாங்கள் தேடி தேடி பார்க்க முடியல, வா என் கூடன்ட்டு அந்த தாளம்பூ எடுத்துட்டு போனாராம். போய் எல்லாத்தையும் சொன்னாராம். நான் பெருமாள் உண்மையை சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணா பாரு, நான் பார்த்துட்டேன், தலைமுடியிலிருந்து தாளம்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் சிவன் பார்த்துட்டு, ஏன்னா சிவன் எல்லா இடத்துலையும் இருக்காரு இல்லையா, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருல்ல. அவர் சொன்னாராம், நல்லா விடுறடா புருடா, நீ உண்மையிலேயே பார்த்தியா, உண்மையை சொல்லு அப்படின்னு உள்ள உணர்வு சொல்லும் போது, ஐயோ பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி. எதை வச்சு பொய் சொன்னேன்? தாளம்பூ வச்சு தானே பொய் சொன்னேன். நீயும் சரி தாளம்பூவும் சரி எனக்கு பக்கத்திலேயே நிற்காத, உனக்கு கோயிலும் கிடையாது, பூவை வச்சு என்னை அர்ச்சனையும் பண்ணக்கூடாது, போ. அடிமுடி காண்பால் என்மாறு படிகண்டிலேன் என்று மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று ஐயன் பொய் முடிந்தான். அருமையான திருமந்திரம். அதுக்கு முடிவும் இல்லை, முதலும் இல்லை. இன்னொன்று கேட்டுக்குங்க, நீங்கள் ஒரு நல்லா ஒரு சமணங்கள் போட்டு உக்காந்துட்டு சுத்த வெளியில் அப்படின்னு நினைங்க. சுத்த வெளியில் நினச்சிட்டு இந்த பிரபஞ்சத்தை தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், திரும்பி உங்களால் வரவே முடியாது, வரவே முடியாது, போயிட்டே இருக்கும் பாட்டுக்கு. அந்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி வர வேண்டிய அவசியமும் இல்லை. எதோட ஐக்கியம் ஆயிடுவீங்க?
சிவனோடு ஐக்கியமாய் விடுவீர்கள். அந்த இறைநிலையோடு ஐக்கியமாய் விடுவீர்கள். அந்த சிவகலத்திலோடு ஐக்கியமாய் விடுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய மனம் என்னமானது? அவனோடு நின்றுவிடும். அந்த நிலையில் அவனோடு நிற்கின்ற அந்த நிலையில்தான் அந்த மனது அதுவாயிட்டால் அதுவே பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சிருவார். புரியுதுங்களா? மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் தங்க மன அலைச்சூழலை குறைத்து கொண்டு போய் நின்றால் அந்த இறைநிலையானது தன்னுடைய சரித்திரத்தை உள்ளபடி அது அவர்களுக்கு உணர்த்தும். புரிஞ்சுக்கங்க வார்த்தைகள்லாம். அந்த உணர்த்திய பின் அவர்கள் பெற்ற நிலைதான் ஞானோதயம். அந்த ஞானோதயம் பெற்ற முனிவர்கள் பல ஆயிரக்கணக்கு எண்ணிக்கையில் அடங்காத ஞானோதயம் பெற்ற அந்த முனிவர்களால் பல காலங்களில் எழுதப்பட்டதுதான் உபநிடதங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் பேச மாட்டான். பேசுக்கு பதிலாக என்ன சொல்லுவான்? உணர்த்துவான். அந்த உணர்ந்த நிலையில் தான் அவனை அறிய முடியும். சரி, இந்த மாதிரி என்னது நார்மலா ஒருத்தர் நல்ல நிலையில சாகுறவர் என்ன செய்வாரு? கொஞ்சமா கம்மியா தானே இருக்கும். ஏன்னா அந்த சக்தி இல்லை. கருமையங்கிறது விந்துநதம் தானே, விந்து இருக்கிற இடம் தானே. இவர் வயது 100 ஆயிருச்சுன்னா அந்த விந்துனுடைய அளவு, ஆற்றல் எல்லாமே குறைஞ்சு போயிடும் இல்லையா? வித் அளவு அழுத்தமுடன் தூய்மைக்கொப்ப விளைவாகும் உடல்கட்டு தான் இல்லையே. அளவு போச்சு, தூய்மை போச்சு, எல்லாமே போச்சு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ இருக்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு நிலையில் அடைஞ்சிருவார். ஆனால் அதே நேரத்தில் மரணத்தில் இது இயற்கை மரணம். அதில் திடீர் மரணம் இருக்கு இல்லையா? ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லையா? திடீர்னு ரோட்டில் போகும்போது பஸ் ஏறுறது, ஆக்சிடென்ட், ஏதோ ஒன்று திடீர் மரணம். அந்த மரணத்தில் அவன் எதிர்பார்த்துருப்பான் அந்த மரணத்தை. அப்போ உன்னுடைய கர்மயத்தில் என்ன ஆசைகள் நிறைஞ்சிருக்கும்? அந்த ஆசைகள் நிறைந்தாலே அது கர்மயம் கனமாயிடும். புரியுதுங்களா? மகரிஷி அதுவும் சொல்வார்ல, நிறைவேறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். எப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு, மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், நிறைவேறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டமும் கர்மயத்தை கனப்படுத்தி விடும். அப்ப அந்த ஆக்சிடென்ட்ல திடீர் விபத்துல இறக்குறவங்களுடைய வயசு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த விந்துனுடைய திணிவு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அப்ப அப்படி எண்ணங்களுடைய கருமையும் திக்கா இருக்கும் இல்லையா? அந்த பரபரப்போட தானே இறக்குறான். அதனால அந்த ஆன்மா பரபரன்னு தெரியுமா, யாருக்கு அடங்காதான். அந்த ஆன்மா எப்போ அடங்கும்னு கேட்டிங்கன்னா, அவன் உடல்ல என்னென்ன ஆசையை வச்சிருக்கோனோ அந்த ஆசையெல்லாம் வெளியே போனாதான் அந்த ஆன்மா மேலே போகும். அப்போ அந்த ஆன்மா தன் அடங்காது எப்போ இன்னொரு உயிரை தேடும். உயிருடன் இருக்கின்ற அந்த உயிரை தேடு உள்ள போய் அதில் இருந்து அதை ஆசையெல்லாம் நிறைவேற்றி விட்டு, அப்போ மகரிஷி சொல்லுவார், அப்போ உடலில் பூந்த அந்த ஆன்மாவும் ஏற்கனவே இருக்கின்ற அந்த ஆன்மாவும் எப்படி சந்திச்சு கொள்கிற செயல் என்ன நடக்கிறது என்பார். அப்போ உடல்ல புகுந்த அந்த ஆன்மா ஆனது என்ன செய்யுன்னு கேட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பதிவுகளை இந்த ஆன்மா மூலம் செயல் செய்து கழிக்கும். அது நல்ல ஆன்மாவாக இருந்து நல்ல செயலாக இருந்தாச்சுன்னா துன்பம் கொடுக்காம அதை கழிச்சிட்டு நிறைவேற்ற பின்னால் அதான் போயிடும், வெளியே போயிடும் உடலை விட்டு. நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. குறைஞ்ச அளவு நம்மளால் எவ்வளவு ஆன்மாவை குறைக்க முடியுமோ அவ்வளோ ஆன்மாவை குறைக்க பழகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்கள் படுற கஷ்டம் இல்லாம பின்னாடி பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படும்.